மீன் தோன்றி குழந்தை இருந்த இடத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரை அவர்களுக்கு முன்னே சென்று கொண்டிருந்தது. அங்கே விண்மீனை கண்டதும் அவர்கள் மட்டில்லா பெருமகிழ்ச்சி அடைந்தார்கள். வீட்டுக்குள் அவர்கள் போய் குழந்தையை அதன் தாய் மரியா வைத்திருப்பதை கண்டார்கள். நெடுஞ்சான் கிடையாய் விழுந்து குழந்தையை வணங்கினார்கள். தங்கள் பேடைகளை திறந்து பொன்னும் சாம்பிராணியும் வெள்ளை போலவும் காணிக்கையாக கொடுத்தார்கள். ஏரோதிடம் திரும்பி போக வேண்டாம் என்று கனவில் அவர்கள் எச்சரிக்கப்பட்டதால் வேறு வழியாக தங்கள் நாடு திரும்பினார்கள். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. Praise the Lord. Hallelujah. அன்பானவர்களே, பங்கு தந்தையுடைய அனுமதியோடு எனது மறை மாவட்டத்தில் நான் செய்வது போல 4 கேள்விகளை கேட்டு 4 எளிய பரிசுகளை கொடுப்பேன். ஆகவே முதல் கேள்வி ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைகள் மட்டும், அவங்களுக்கு மட்டும்தான். தயவு செய்து பெரியவங்க சொல்லிக் கொடுக்காதீங்க. 2 மைக் இருக்கு, பின்னாடி ஒரு மைக்கு, முன்னாடி ஒரு மைக். மைக்கில் மட்டும்தான் பேசணும். தயவு செய்து இருக்கும் இடத்திலிருந்து கத்த வேண்டாம். மீண்டும் சொல்லுகிறேன், இருக்கும் இடத்திலிருந்து கத்த வேண்டாம். மைக்கில் சொல்லுங்க. 2 மைக், பின்னாடி ஒன்று, முன்னாடி ஒன்று இருக்கு. ஆகவே பெரியவர்கள் தயவு செய்து சொல்லித் தராதீர்கள். இன்று 3 அரசர் விழா. அந்த 3 அரசர்களுடைய பெயர்கள் என்ன? ஸ்கூல் பிள்ளைங்க மட்டும் அந்த 3 அரசர்களுடைய பெயர்கள் சொல்லித் தராதீங்க. பெரியவங்க அவங்க சொல்லித் தராங்க. திருப்பி சொல்லு. சரியான விடை பல்தசார், மெல்கியோர், கஸ்பார். வெரி குட். அடுத்த கேள்வி. இன்று நமது தலைப்பு மகிமையின் மன்னவனே. ஆகவே மன்னர்களை பற்றி கேட்கிறேன். இது யார் வேணா சொல்லலாம், மைக்கில் மட்டும் சொல்லுங்க. இஸ்ரேல் நாட்டின் முதல் அரசன் யார்? அதான் சொன்னேன், மைக்கில் மட்டும். தமிழை தான் பேசுறாங்க. தவறு. என்ன சொல்றீங்க? சொல்லுங்க. சவுல். சாமுவேல். ஓகே, சரியான விடை. தயவு செய்து மைக்கில் மட்டும் சொல்லுங்க, அவசரப்படாதீங்க. அடுத்தது, இன்றைய நற்செய்தியில எப்ராத்தாவே, நீ சிறிய ஊரே அல்ல, உன்னிடம் இருந்து மெசியா தோன்றுவார் என்று நற்செய்தியில வாக்கில் கேட்டோம் என்று ஒரு இறைவாக்கினர் சொன்னார். யார் அந்த இறைவாக்கினர்? யார் அந்த இறைவாக்கினர்? எசாயா இறைவாக்கினர். தவறு. மீகா இறைவாக்கினர். மீகா இறைவாக்கினர். சரியான விடை. இதுக்கு சிறப்பு பரிசு. கடைசி 2 கேள்விகளுக்கு சிறப்பு பரிசு. கடைசி கேள்வி. இஸ்ரேல் மக்கள் பாபிலோனுக்கு நாடு கடத்தப்பட்டார்கள். மீண்டும் அவர்களை வரவழைத்து அவர்கள் ஆலயத்தை கட்டிய மன்னன் பெயர் என்ன? மீண்டும் அவர்களை வரவழைத்து ஒரு பிரைஸ் போதும். சைரஸ் மன்னன். சைரஸ் மன்னன். சரியான விடை. சைரஸ் மன்னன். Praise the Lord. Hallelujah. இப்ப குழந்தைகளுக்கு மட்டும் ஒரு சின்ன ஜோக்கு. அதாவது பாலைவனத்துல
நீங்க போகும்போது எந்த பேப்பரு பிளாஸ்டிக் எது கிழிஞ்சாலும் கவலையே இல்லை. ஏன் என்ன தெரியுமா? குழந்தைகளுக்கு பாலைவனத்தில் நீங்க போகும்போது அது முதல் வாசகத்துல பதில் இருக்கு. பாலைவனத்துல நீங்க போனா எது கிழிஞ்சாலும் பிரச்சனை இல்லை. ஏனென்றால் என்ன சொல்றீங்களா? ஒட்டகம் இருக்குது. ஒட்டகம். ஓகே. அடுத்தபடியாக அன்பார்ந்தவர்களே, ஒரு ஊர்ல ஒரு இடையன் ஆட்டுக்குட்டிகளை மேய்த்து கொண்டிருந்தான். ஒரு ஆட்டுக்குட்டி தவறி ஓடி போயிடுச்சு. 2 நாள் இரவு பகலாக தேடினான், கிடைக்கவில்லை. அப்படியே தேடிக்கொண்டு டவுன் பக்கம் வந்துட்டான். டவுன் பக்கம் வந்தால் ஒரு பார்க் இருந்தது. பார்க்குள்ள நுழைஞ்சான். அந்த பார்க்கில் ஒரு பெஞ்ச் மேலே ஒரு காதலனும் காதலியும் அமர்ந்து பேசி கொண்டிருந்தார். காதலன் அந்த காதலியை பார்த்து, அன்பே, உன் கண்களில் இந்த உலகத்தையே பார்க்கிறேன் அப்படின்னு சொன்னான். அப்போ இடையன் பக்கத்தில் இருந்தான். அவன் பார்த்து, தம்பி, இந்த உலகத்தையே பார்க்கிறேன், ஆட்டுக்குட்டி எங்க நிற்கிறதுன்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. அன்பார்ந்தவர்களே, குழந்தை இயேசு உலகத்தின் பாவங்களை போக்குகின்ற செம்மறி ஆட்டுக்குட்டி. இன்று திருக்காட்சி விழா முதல் வாசகத்தில் எருசலேமே எழுந்து ஒளி வீசு, ஒளி விழா. இன்று குழந்தை இயேசு யூதர்கள் மட்டும் பிறக்கவில்லை, உலகின் ஒளியாக பிறந்திருக்கிறார். உலகின் மீட்பர். அதை மற்றவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்களோ இல்லையோ, இந்துக்கள் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம், இஸ்லாமியர் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம். ஆனால் குழந்தை இயேசு நமக்கு மட்டும் பிறக்கவில்லை, உலக மாந்தர் அனைவருக்காகவும் பிறந்தார். உலக மீட்பர். உலகத்திலேயே அவருடைய ஒளி உலகம் 8 திசை வரை எட்டுகின்றது. இதை புரிந்து கொண்டவர்கள் யூத மக்கள் அல்ல, குறிப்பாக ஏரோது அல்ல. ஏரோது நடுநடுங்கினான். ஐயோ, என்னுடைய அரியணைக்கு ஆபத்து, என் நாற்காலிக்கு ஆபத்து, ஏதோ ஒரு மன்னவன் பிறந்துட்டான், அதோ மன்னவன் ஏரோது போல ஒரு மன்னவன் போல வருவான்னு நினைச்சான். ஏரோது கதி கலங்கினான். நற்செய்தியில படித்தோம், எருசலேமே அவனோடு கதி கலங்கியது. ஆனால் குழந்தை இயேசுடைய மேன்மையை, அந்த மகிமையின் மன்னனுடைய மேன்மையை புரிந்து கொண்டவர்கள் அந்த 3 அரசர்கள் மட்டும். கீழ்த்திசையிலிருந்து வந்தார்கள். அது ஆசியா கண்டமாக இருக்கலாம், இந்தியாவாக கூட இருக்கலாம், சீனாவாக இருக்கலாம். அவர்கள் தொலை தூரத்திலிருந்து இந்த குழந்தை சாதாரண குழந்தை அல்ல, இவர்தான் உலக மீட்பர், மன்னாதி மன்னன் என்று புரிந்து கொண்டார்கள். ஆயிரக்கணக்கான மைல்களை கடந்து வந்து அவர் முன் விழுந்து நெடுஞ்சான் கிடையாக விழுந்து அவரை ஆராதித்தார். ஆனால் யூதர்களுக்கு புரியவில்லை. அவரை சுற்றி, குழந்தையை சுற்றி வாழ்கின்ற மக்களுக்கு புரியவில்லை. தூரத்திலிருந்து வந்தவர்களுக்கு தான் புரிந்தது. அன்பானவர்களே, குழந்தை இயேசு எப்படி மன்னன்? இன்றைய தலைப்பு மகிமையின் மன்னவனை எப்படி மன்னன் என்று கூறலாம் என்று நீங்கள் கேட்கலாம். ஒரே ஒரு பரிசை வைத்து, ஒரு அரசர் கொடுத்த பரிசு என்ன? பொன், தங்கம். தங்கத்தை கொடுத்தார். தங்கம் என்றால் உலோகங்களுடைய அரசன் தான் தங்கம். எல்லா உலோகங்களும் வெள்ளிக்கு மேல், மற்ற உலோகங்களுக்கு மேல் அரசன் தங்கம். இந்த உங்களுக்கு தெரியும், குறிப்பா பெண்களுக்கு தெரியும். 1 பவுன் 1 லட்சத்தை கடந்து விட்டது தங்கம். ஆனால் விலை மதிப்பில்லாதது தங்கம். ஆகவே கடவுளுடைய குழந்தை விலை மதிக்க பெறாத மன்னன், மன்னாதி மன்னன், அவருடைய மகிமையின் மன்னனாகவே இருக்கிறார். அன்பானவர்களே, மாமன்னன் அலெக்சாண்டரை பற்றி நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். அலெக்சாண்டர் பல நாடுகளை
நாடுகள் மீது போர் கொடுத்து வெற்றி கண்டார். அவர் இறந்த பிறகு ஒரு தத்துவ ஞானி கூறினாராம், நேற்று வரை மன்னன் மண்ணை ஆண்டான், ஆனால் இன்று மண் மன்னனை ஆளுகிறது. மண்ணுக்கு மன்னன் மேல் ஆசை, மன்னனுக்கு மண்ணின் மீது ஆசை என்று சொன்னார். அதே போல இன்னொரு மாமன்னன் நெப்போலியன், அவர் சொன்னாராம், அலெக்சாண்டருடைய அரசு, நெப்போலியனுடைய அரசு எல்லாம் தற்காலிகமானது, முடிவடைந்துவிடும். ஆனால் மன்னன் இயேசுவின் அரசு முடிவுக்கே வராது. அவர் சொன்னது 100% உண்மை. எத்தனை தலைமுறைகள் வந்தாலும் எல்லா நாடுகளிலும் அவர் மன்னாதி மன்னனாக, உலகின் ஒளியாக, உலக மீட்பராக ஏற்றுக்கொள்ளப்படுவார். அன்பானவர்களே, ஒரு மன்னன் காலமா போயிடுச்சு நீங்கள் சொல்லலாம். இருந்தாலும் ஒரு நாட்டிலே ஒரு மன்னன் தன் மக்களை அதிகமாக, குறிப்பாக ஏழைகளை அதிகமாக அன்பு செய்தான். ஆகவே அடிக்கடி அவன் மாறுவேடம் அணிந்து ஏழைகளை சந்திக்க செல்வான். ஏன்னா மன்னனாக சென்றால் ஏழைகள்லாம் ஒதுங்கி விடுவார்கள் என்று அவன் மாறுவேடம் அணிந்து செல்வான். ஒரு முறை ஒரு ஏழை குடிசை, ஒரு தாத்தாவுடைய குடிசைக்கு, பிச்சைக்காரனுடைய குடிசைக்கு சென்று அவர் மாறுவேடத்தோடு சென்றார். அப்போ அந்த பிச்சைக்காரன் அவரை வரவழைத்து அவனிடம் இருந்த காஞ்ச ரொட்டியை கொடுத்தான். இதான் என்கிட்ட இருக்கு, சாப்பிடு. நான் இங்கேயே படுத்துக்கலாமா என்று கேட்டார். தாராளமா படுத்துக்கோ, உனக்கு எந்த ஆட்சேபனை இல்லைன்னா இங்கே படிச்சுக்கோ. அந்த அழுக்கு நிறைந்த குடிசையில் படுத்துக் கொண்டான். அடுத்த நாள் காலை மன்னன் எழுந்த பிறகு அந்த பிச்சைக்காரன் தான் யார் என்பதை வெளிப்படுத்தினான். அவன் ஏதாவது கேட்பான், பரிசு கேட்பான், பொன் கேட்பான், வெள்ளி கேட்பான்னு தன்னை வெளிப்படுத்தினான். அப்ப அந்த பிச்சைக்காரன் சொன்னானா, எனக்கு ஒன்றுமே மன்னா, எனக்கு ஒன்றுமே வேண்டாம், நீ வந்தது போதும், நீ என்னுடைய காஞ்ச ரொட்டியை தின்றி என்னோடு இந்த அழுக்கு குடிசையில் படுத்துக்கொண்டு இதைவிட எனக்கு என்ன வேண்டும், இதைவிட எனக்கு என்ன வேண்டும்? அன்பானவர்களே, மாமன்னன் இயேசு கிறிஸ்து, குழந்தை இயேசு மற்ற மன்னர்களை விட வேறுபட்டவர். யோவான் எழுதிய நற்செய்தி 1 அதிகாரம் 14ஆம் வசனம், வாக்கு மனிதரானார், நம்மிடையே குடிக்கொண்டார். ஆக குழந்தை இயேசு நம் மத்தியில் வாழ்கிறார். அத்தோடு இன்னும் ஒரு அழகான வசனம் இருக்கிறது. திருவெளிப்பாடு ஆகமம் 21ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், அரியணையிலிருந்து எழுந்த பெரும் குரலை கேட்டேன், அது இதோ கடவுளின் உறைவிடம் மனிதர் நடுவே உள்ளது, அவர்கள் நடுவே குடியிருப்பார், அவர்கள் அவருக்கு மக்களாய் இருப்பார்கள், கடவுள் தாமே அவர்களோடு இருப்பார், அவரே அவருடைய கடவுளாய் இருப்பார். கடவுள் நம் மத்தியில வாழலாம் விரும்பு, தொலைவில் அல்ல, விண்வெளிக்கு அப்பால் அல்ல, நம் மத்தியிலே வாழ விரும்புகிறார். ஒரு பெரும் குரலை கேட்டேன், இதோ கடவுளின் உறைவிடம் மனிதர் நடுவே உள்ளது, அவர்கள் நடுவே குடியிருப்பார், அவர்கள் அவர்கள் மக்களாக இருப்பார்கள், கடவுள் தாமே அவர்களோடு இருப்பார், அவரே அவருடைய கடவுளாகவும் இருப்பார். அன்பானவர்களே, நம் நாட்டிலே முதல் நோபல் பரிசு பெற்றவர் ரவீந்திரநாத் தாகூர். அவர் இலக்கியத்துக்காக நோபல் பரிசை 1913ஆம் ஆண்டு பெற்றார். அவர் ஒரு சிறுகதை சொல்லுகிறார். ஒரு சிற்றூரிலே மன்னன் தன்னுடைய தேரோடு, ராஜ கம்பீரத்தோடு தேரிலே அலங்காரமாக ஊர்வலம் வந்தார். அந்த ஊர்வலம் வந்துவிட்டு அந்த ஊரை விட்டு தேர் வெளியே சென்றது. அந்த ஊரின் முற்றத்திலே ஒரு பிச்சைக்காரன் நின்று கொண்டிருந்தார். அந்த பிச்சைக்காரன் மன்னனுடைய ரதம் வருகிறது என்று தெரிந்து, ஆகா ஏதாவது கிடைக்கும் என்று ஆவலோடு இருந்தான். அந்த ரதம் அருகாமையில் வந்த உடனே
மன்னன் தன் கையை நீட்டினான். பிச்சைக்காரன் ஏதாவது கொடு என்று பிச்சைக்காரன் மன்னன் கையை நீட்டினான். இப்ப பிச்சைக்காரன் என்ன செய்வது? அவனிடம் அவனுடைய பையிலே ஒரு கொஞ்சம் அரிசி வைத்திருந்தான். ஒரு சின்ன மூட்டை அரிசி. அதிலிருந்து ஒரே ஒரு அரிசியை, ஒரே ஒரு பருக்கையை எடுத்து மன்னன் கையில் வைத்தான். மன்னனுடைய ரதம் உருண்டு ஓடிவிட்டது. பிச்சைக்காரன் வீட்டுக்கு வந்து அந்த பையை திறந்து பார்த்தான். அந்த ஒரே ஒரு அரிசி இருந்த இடத்தில் தங்க அரிசி இருந்தது. தங்க அரிசி. அன்பார்களே, அப்போ அவன் தன்னையே நொந்து கொண்டான். இந்த பை பூராக மன்னனுக்கு கொடுத்திருந்தால் நான் எவ்வளோ தங்கத்தை பெற்றிருப்பேனே என்று தன்னையே நொந்து கொண்டான். அன்பார்களே, இந்த மன்னாதி மன்னன், மகிமை மன்னவன் குழந்தை இயேசுவிடம் நாம் பல கருத்துக்களை கேட்க வந்திருக்கிறோம். என் மகனுக்கு வேலை கொடுத்தா, என் மகளுக்கு கல்யாணம் வேணும், எனக்கு சம்பளம் அதிகம், எவ்வளவோ தேவைகளோடு வந்திருக்கிறோம். ஆனால் நாம் என்ன குழந்தை இயேசு கொடுக்க போகிறோம்? குழந்தை இயேசு தமது கைகளை நீட்டுகிறார். தமது அரச கைகளை நீட்டுகிறார். நாம் என்ன அவர் கொடுக்க போகிறோம்? அவர் கண்டிப்பாக நம்மிடம் இருந்து பொன்னும் வெள்ளியையும் பணத்தையும் எதிர்பார்ப்பதில்லை. நாம் புத்தாண்டில் துவக்கத்தில் இருக்கிறோம். புத்தாண்டில் என்ன பிரதிஜனைகள், என்ன தீர்மானங்கள் அவர் முன் வைக்கப் போகிறோம்? 3 தீர்மானங்கள் நான் பரிந்துரை செய்ய விரும்புகிறேன். முதலில், இந்த ஆண்டு முழுவதும், ஆண்டு துவக்கத்தில் இருப்பதனால் நான் குடும்பமாக ஜெபமாலை செய்து குழந்தை இயேசுவுடைய அன்னையை மகிமைப்படுத்துவேன். குடும்பமாக, தனியாக குடும்பமாக இந்த ஆண்டு ஒவ்வொரு நாளும் ஜெபமாலை செய்வேன். 2வது, நான் பல நேரங்களில் தேவையற்ற விதத்தில் என் நாவினை பயன்படுத்துகிறேன். கடந்த ஆண்டு பலரை என் நாவினால் புண்படுத்தி இருக்கின்றேன். தேவையற்ற வார்த்தைகள், பேசத்தகாத வார்த்தைகள், இத்தனை பேரை நான் புண்படுத்தி, சிந்திக்காமல், யோசிக்காமல், நிதானம் இல்லாமல் வார்த்தைகளை வீசி மற்றவர்களை புண்படுத்தியிருக்கிறேன். நிதானம் இல்லாமல், சிந்திக்காமல். இந்த ஆண்டு முழுவதும் நாவடக்கம். ஆண்டின் முதல் நாள் ஜனவரி 1 அமைதியின் நாள். நான் என் குடும்பத்திலும், உறவினர் மத்தியிலும், நண்பர்கள் மத்தியிலும், பங்கு மத்தியிலும் நான் அமைதியின் கருவியாக இருப்பேன். அமைதியின் சாட்சியாக இருப்பேன். அமைதியின் கருவியாக இருப்பேன். கடைசியாக ஒரு பரிந்துரை. குழந்தை இயேசுவிடம் நான் ஒரு தீர்மானத்தை கொடுக்க போகிறேன். அதாவது, தினந்தோறும் திருவிவிலியத்தை ஒரு புதிய ஏற்பாட்டில் சிறுமாக ஒரு சிறு பகுதியை வாசித்து அரை மணி நேரமாவது தனி ஜபம் செய்வேன். அரை மணி நேரமாவது தனி ஜபம் செய்வேன். ஆகவே உண்மையாகவே இந்த மகிமையின் மன்னவனை மாட்சிப்படுத்த வேண்டும். குழந்தை இயேசுவை மேலும் மேலும் மாட்சிப்படுத்த வேண்டும் என்றால் அவருக்கு ஏற்ற பிள்ளைகளாக, ஏற்ற நண்பர்களாக நாம் இருக்க வேண்டும். இந்த 3 தீர்மானங்களில் ஏதாவது அல்ல 3ஐயும் ஏற்றுக்கொண்டு குழந்தை இயேசுவிடம் நாம் இதை கொடுப்போம். அதை இந்த ஆண்டு முழுவதும் நாம் கடைபிடிப்போம். ஆமென். கடவுள் ஒருவர் இருக்கின்றார்.
நம்பிக்கையாளர் மன்றாட்டு. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இக்காலத்தில் நம் மீட்பராகிய கடவுளின் பரிவும் மனித நேயமும் தோன்றியுள்ளன. நம்முடைய நீதி செயல்களில் அல்லாமல் அவரின் இரக்கத்தில் நம்பிக்கை கொண்டு நம் கடவுளிடம் நம் மன்றாட்டுக்களை எழுப்புவோமாக. நம்பிக்கையாளர் மன்றாட்டு. மாட்சிமிகு இறைவா, உமது ஒளியை இறை சமூகத்திற்கு பரப்பும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், அருட்சகோதரிகள் மற்றும் துறவரத்தார், பொது நிலையினர் அனைவரும் இருளில் வாடும் மக்களுக்கு இறை ஒளியின் பாதையை காட்டிட வேண்டும் என்று அற்புத குழந்தை இயேசுவே உம்மை மன்றாடுகிறோம். என் ஒளிவீச்சு என்ற இறைவா, இன்றைய திருக்கோடி ஏற்ற விழாவினை சிறப்பு செய்த தர்மபுரி மறை மாவட்டத்தின் மேதகு ஆயர் டாக்டர் லாரன்ஸ் பால் டிடி அவர்களுக்காக வேண்டுகிறோம். அவர்களின் பணி மென்மேலும் சிறந்திட அற்புத குழந்தை இயேசுவே உம்மை மன்றாடுகிறோம். அற்புத குழந்தை இயேசுவே, விண்மீன் ஒளியால் ஞானிகள் உம்மை கண்டடைவது போல பங்கு மக்கள், பக்தர்கள், பங்கு பேரவை, தன்னார்வ தொண்டர்கள் அனைவரும் இணைந்து இத்திருவிழாவினை சிறப்பாக நடத்திட அருள் தர வேண்டும் என்று அற்புத குழந்தை இயேசுவே உம்மை மன்றாடுகிறோம். ஒளிகாட்டும் பாதையில் எங்களை வழிநடத்தும் அன்பு இறைவா, அற்புத குழந்தை இயேசுவை மகிமைப்படுத்தி அவரின் ஆசிரை நிறைவாக பெற்று வாழ குழந்தை இயேசுவின் பக்தர்களுக்கு வரம் தர வேண்டும் என்று அற்புத குழந்தை இயேசுவை உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே,
எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, உமது திரு அவையின் காணிக்கைகளை கனிவுடன் கண்ணோக்க உம்மை வேண்டுகிறோம். பொன்னும் சாம்பிராணியும் வெள்ளை கோலமும் இப்பொழுது ஒப்புக் கொடுக்கப்படவில்லை. எனினும் இக்காணிக்கைகள் வழியாக இயேசு கிறிஸ்து அறிக்கையிடப்படுகின்றார், பலியிடப்படுகின்றார், உட்கொள்ளப்படுகின்றார் என்பதை நாங்கள் உணரச் செய்கிறார். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாகவே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் பிற இனத்தாருக்கு ஒளியாகிய கிறிஸ்துவிலே எமது மீட்பின் மறைபொருளை இன்று நீர் வெளிப்படுத்தி உள்ளீரே. சாவுக்குரிய எங்களது மனித தன்மையில் அவர் தோன்றிய போது அவருக்குரிய சாகா தன்மையில் ஆட்சியினால் எங்கள் அனைவரையும் புதுப்பித்து ஆகவே வானதூதன் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவாரோடும் வான் படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாம் கழுவதும் ஆட்சியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உங்களுடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவிடமாகும். அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாம், அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்கள்
உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். பவனமே இரவு விருந்து அருந்தியவன் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தாம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கை கூறிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியால் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவை நிலை கூர்ந்தருடன் எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் பேராயர் ஜார்ஜ், இந்த நாளிலே எங்களுக்காக இந்த நன்றி திருப்பலை ஒப்புக்கொடுத்து கொண்டிருக்கின்ற தர்மபுரி மறைமாவட்ட ஆயர் மேதகு டாக்டர் லாரன்ஸ் பயஸ், எல்லா திரு நிலையங்களாகிய அனைவரோடும் ஒரு திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்திருந்தோம். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தில் கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் முகவராய் இருந்த ஆகிய புனித அனைவருடனும் நாங்கள் நுழைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெறும் பொருட்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை கொண்டாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியார் ஒன்றிற்கு எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உரியதே. பெருங்கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். Oh
உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு சொல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. என் பாவங்களை பாராமல் உமது திரு அவையை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருமணத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதி பகிர்ந்து கொள்வோம். இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றார். செம்மறியின் திருவிருந்திற்கு அழைக்க பெற்றோர், பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னிடத்திலிருந்து நான் தகுதியற்றவர், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். Bye.
அற்புத குழந்தை இயேசுவே, அமைதியற்ற எங்கள் உள்ளங்களின் மேல் உமது கருணை கண்களை திருப்பி அருளுமாறு தாழ்ந்து பணிந்து வணங்கி வேண்டுகிறோம். இரக்கமே உருவான இனிய இதயம் கனிவோடு எங்கள் ஜெபத்தை ஏற்று உருக்கமாக நாங்கள் வேண்டும் இந்த வரத்தை அளித்தருளுமாறு உம்மை இறைஞ்சுகிறோம். எங்களை வாட்டி வதைக்கும் துன்ப துயரங்களையும் வேதனை சோதனைகளையும் நீக்கி உமது குழந்தை திருப்பருவத்தின் பெயரால் எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். அதனால் உமது ஆறுதலையும் ஆதரவையும் பெற்று தந்தையோடும் தூய ஆவியோடும் உம்மை என்றென்றும் நாங்கள் வாழ்த்தி போற்றுவோமாக. ஆமென். ஓ இயேசுவே, கேளுங்கள் பெறுவீர்கள், தேடுங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் திறந்து கொள்ளும் என்று மொழிந்தீரே. உமது திருத்தாயார் தூய மரியாளின் பரிந்துரை வழியாக நாங்கள் தட்டுகிறோம், தேடுகிறோம், கேட்கிறோம். நாங்கள் கோரும் இவ்வரத்தை கொடுத்தருளுமாறு கேட்கிறோம். ஓ இயேசுவே, என் பெயரால் நீங்கள் தந்தையை கேட்பதெல்லாம் அவர் உங்களுக்கு அருள்வார் என மொழிந்தீரே. உமது திருத்தாயார் தூய மரியாளின் பரிந்துரை வழியாக எங்கள் அவசர மன்றாட்டை அளித்தருளுமாறு உமது பெயரால் தாழ்ந்த உள்ளத்துடன் உம் தந்தையை இறைஞ்சி கேட்கிறோம். ஓ இயேசுவே, விண்ணும் மண்ணும் அழிந்து போகும், ஆனால் என் சொற்களோ ஒருபோதும் அழியா என்று மொழிந்தீரே. உமது திருத்தாயார் தூய மரியாளின் பரிந்துரை வழியாக எங்கள் ஜெபம் பலிக்கும் என நாங்கள் உறுதியாக நம்புகிறோம். ஆமென். ஆண்டவரே, எங்கும் எப்பொழுதும் விண்ணக ஒளியாய் நீர் எங்கள் முன் செல்ல உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் பங்கேற்க வேண்டும் என நீர் விரும்பும் மறை நிகழ்வை தூய்மையான உள்ளுணர்வுடன் கண்டுகொள்ளவும் தகுதியான ஆவலுடன் அறிந்து கொள்ளவும் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆயரின் திருக்கரங்களினால் இறையாசனை பெற்றிட அனைவரும் தலைவணங்கி மன்றாடுவோம். இருளில் நின்று உங்களை
உங்களை தமது வியத்தகு ஒளிக்கு அழைத்த இறைவன் தமது ஆசியை கனிவுடன் உங்கள் மீது பொழிந்து உங்கள் இதயங்களை நம்பிக்கையிலும் எதிர்நோக்கிலும் அன்பிலும் உறுதிப்படுத்துவாராக. இன்று உலகுக்கு தம்மையே வெளிப்படுத்தி இருளில் ஒளி வீசிய கிறிஸ்துவை நம்பிக்கையுடன் நீங்கள் பின்பற்றி வாழ்வதால் நீங்கள் உங்கள் சகோதர சகோதரிகளுக்கு ஒளியாக திகழ அவரே செய்வாராக. ஞானிகள் விண்மீனை பின்தொடர்ந்து ஒளியின் ஒளியாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை மிகுந்த மகிழ்ச்சியோடு கண்டடைந்ததை போன்று நீங்களும் இம்மை வாழ்வின் பயணத்துக்கு பின் கடவுளிடம் வந்து சேர்வீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவு பெற்றது.